அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் டே 1 நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நோன்பு அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டையும் சின்ன சின்ன டெக்கரேட் பண்ணி வச்சோம். ஃபைனலா எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஃபுல் ரமலான் வைப் தான். அப்புறமா டெய்லி இஃப்தாருக்கு தேவையான டேட்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சேன். ஃபர்ஸ்ட் டே ஃபாஸ்டிங்கு இன்னொரு ஸ்பெஷல் டே வேறு. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே. 12 o'clock விஷ் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். பட் 11:45 தான் நான் லாஸ்ட்டாக டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம் சஹருக்கு எந்திரிக்கிறப்ப தான் விஷ் பண்ணியிருந்தேன். 3 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு பார்த்தேன். பட் டைம் வந்து 3:30 கிட்ட ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் கால் பண்ணி எழுப்பி விட்டுருந்தாங்க. 3:30க்கு கிச்சனுக்கு வந்து சப்பாத்திக்கு மாவுலாம் பனச்சு எல்லாம் ரெடி பண்ணி 4 மணிக்கிட்டலாம் பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ரைஸை விட சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதை செஞ்சுருந்தேன். இன்னைக்கு இன்னொரு என்ன ஸ்பெஷல்னா, என் பேரண்ட்ஸ், எங்கள் பெரியம்மா, என் சிஸ்டர் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் பெரியம்மா ரொம்ப நாளாக வருவான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் தான் இன்னைக்கு அவங்க வந்தது. ஃபேமிலியோடு சேர்ந்து இஃப்தார் பண்ணுறது ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான். அவங்க எல்லாம் இஃப்தார் டைம் கிட்ட தான் வீட்டுக்கே வந்திருந்தாங்க. அங்கேருந்து வரப்போ தான் எனக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. ஸோ எல்லாத்தையும் நின்றுட்டு ஒன்றா வாங்கிட்டு வரதுக்கே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்துட்டு தராஃபியா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு தான் எல்லோரும் கிளம்பியிருந்தாங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் பண்ணேன்னா, கஸ்டமைஸ்டு ப்ரேயர் மேட்டும் அவங்க கொஞ்சம் டிஷர்ட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களா, அப்பயே வாங்கி கொடுத்து அனுப்பிட்டேன். அது இந்த டிஷர்ட் தான். இன்னொரு கோல் இந்த 30 டேஸில் வெயிட் லாஸ் தான். இப்போது 76 கேஜி இருக்கேன். டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணி ரெடியூஸ் பண்ண போகிறேன். இன்ஷால்லா பார்ப்போம். இதுதான் நான் இன்றைக்கி சாப்பிட்ட என்னோட கலோரி பட்ஜெட். 100 வந்து கூட போயிடுச்சு. இன்ஷால்லா நாளையிலேருந்து கரெக்டாக அந்த பட்ஜெட்குள்ளே எடுக்க ட்ரை பண்ணுறேன்.